இது எங்களோட ஃபர்ஸ்ட் எவர் கான்சர்ட். லைக் இது ஒரு பக்கெட் லிஸ்ட் மாதிரி யுவன் சங்கர் ராஜாவோட கான்சர்ட் போகணும் அப்படின்றது. ஸோ வெயிட்டிங் ஃபார்வர்ட். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. பட் என்ன ஃப்ரெண்ட்ஸை கேதர் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நெட்வொர்க் ப்ராப்ளம் இஷ்யூஸ் இருக்கீங்க, அது மட்டும்தான். யுவன் சங்கர் ராஜா பேசினாலே வந்து நின்னாலே போதும். ஒரு நாள் சாங் அது ரொம்ப ஃபேமஸ். அப்புறம் அந்த ஒருக்கல் ஒரு கண்ணாடி அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். அந்த சாங்கே தான் கேக்குறாங்க. அந்த சாங் யுவன் சங்கர் ராஜாவோட சாங்ஸ்லயே இருக்கு. ஒரு நாள் அந்த சாங்கை தவிர வேற எதுவுமே இல்லையா யுவன் சங்கர் ராஜா அப்படின்ற? யுவன் சங்கரோட ஐடென்டிட்டி எனக்கு பர்சனலா அவரை பிடிக்க ஆரம்பிச்சது காரணம்னா அது அந்த சாங்ல இருந்து பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால லிரிக்ஸ் ஆப்வியஸா லிரிக்ஸ் அண்ட் வாய்ஸ் மெஸ்மரைசிங்கா இருக்கும் அவரோட வாய்ஸ். அது அவரோட வாய்ஸை பத்தி நம்ம பேச யாரும் சொல்லவே தேவையில்லை. கண்டிப்பா ரொம்ப எக்ஸைட்டட். லைக் இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் எவர் கான்சர்ட். லைக் இது வரையும் எந்த கான்சர்ட்டும் போனதில்லை. இதுக்கு போறதுக்கே ஃப்ரெண்ட்ஸை இது பண்ணது ரொம்ப இது. ஸோ அதுதான் இது எங்களோட பக்கெட் லிஸ்ட். தேங்க்யூ. என்னோட பேர் ஹேம்ராஜ். நான் ராயபுரத்துலேருந்து வரேன், வடசென்னை ராயபுரத்துலேருந்து. ஸோ வடசென்னையை பற்றி நிறைய பாடல்கள் யுவன் சங்கர் ராஜா மூலியமாக நாங்கள் கேட்டிருக்கோம். ஸோ அதில் இம்ப்ரெஸ் ஆகி தான் வந்திருக்கோம். புதுப்பேட்டையாக இருக்கட்டும், நிறைய படங்கள் வந்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக் தான். ஸோ 90s கிட்ஸ் நாங்கள் எல்லாருமே அந்த காலத்துல இருந்தே இது வரைக்குமே ஃபுல்லாகவே யுவன் சங்கர் ராஜா பாட்டு தான் கேட்டுட்டு இருக்கோம். ஒரு நாள் அது வந்து 80s ஆகட்டும், 90s ஆகட்டும், 2K ஆகட்டும், ஸோ எல்லா இளைஞர்களுக்கும் ஏற்ற மாதிரி பாட்டு. இப்போ லவ்னா லவ் மட்டும் கிடையாது. அதில் வந்து சோகமாக இருக்கட்டும், இல்லை ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், இல்லை காதலாக இருக்கட்டும், இல்லை அப்பா அம்மா சாங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா தான். ஸோ அது யுவன் சங்கர் ராஜா தான். அதே போல் எல்லா ஹீரோவுக்கும் ஹிட்டு கொடுத்துருக்காரு. ஒரு நாள் வாழ்க்கையின்றி, அதே போல் வந்து கண் பேசும் வார்த்தைகள், எங்கள் ஏரியா உள்ள வராத புதுப்பேட்டையிலேருந்து, அப்புறம் ஆடாம ஜெயிச்சோமாடா, மச்சி ஓப்பந்த பாட்டில், இந்த மாதிரி பாட்டுகள் எல்லாமே. அதே போல் நாட்டு சரக்கு 28ல இருந்து மேலே ஏறி வாரோம் அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் நடந்திருக்கு. இளையராஜா, சந்தோஷ் நாராயணன், பிரதீப், இந்த மாதிரி நிறைய ஸ்ரீராம் எல்லாமே. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த கான்செப்ட்லாம் லாஸ்ட் டைம் ஸ்ரீராம் கான்செப்ட் கூட போயிருந்தோம். அவர் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் வந்து விடாமல் பாட்டு பாடிட்டு இருந்தார். கண்ணெதிரே தண்ணி குடிக்கிறாரு, போறாரு, பாடுறாரு. ஸோ பயங்கர எஃபெக்டிவாக பாடினார். எங்களுக்கே பார்த்தீங்கன்னா அப்படியே புல்லரிச்சிச்சு. இப்போது மற்ற கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சிங்கர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க எல்லாரையும் பாட வைப்பாங்க, கொஞ்சம் பிரேக் கிடைக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஸ்ரீராம் கான்செப்டில் வேற லெவலில் பண்ணியிருந்தார். அவர் மட்டுமே சிங்கிளாக பாடியிருந்தார். எனக்கு யுவன் சங்கர் ராஜா பாட்டு போட்டால் போதும், அது யார் வந்து பாடினாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. யுவன் சங்கர் ராஜா ஒரு பாட்டு பாடினாலும் அதை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுப்போம். தேங்க்யூ.